தனியாவே நீங்க பயணிக்கிறதுனால அதுவே எங்களுக்கு போதும், அதுதான் சரியான ஒரு ஜனநாயக அரசியல், எங்களுக்கு வந்து ஒரு தூய அரசியல், ஒரு சுத்தமான அரசியல் நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. திமுகவை வீழ்த்தணுமா வேண்டாமா? அது வேணுமா வேண்டாவா? திமுக மட்டும் இல்ல, அதிமுக வீழ்த்தணும். வெறுமனே ஒற்றை இலக்கு இல்லைங்க. இல்லைங்க, வர 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 முத திமுகவை இன்னும் வீழ்த்தணும்னா தெளிவா சொல்றேன். நீங்க உடனே அரியணை போக முடியாது. ஒரு நீங்க நிமிஷம், முதல்ல ஒரு 4 இன்னும் எம்எல்ஏ தெளிவா போயிருக்கணும், 10 சொல்றேன். எம்எல்ஏ போயிருக்கணும். இதெல்லாம் நடக்கணும் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் நான் தெளிவா சொல்றேன். திமுக வீழ்த்துவது அதிமுக வீழ்த்துவது இல்ல. நாம் தமிழர் அரசமைக்கணும், தமிழருக்கான அறம் சார்ந்த அரசமைக்கணும். அந்த வேலை தான் எங்க வேலை. அதை இலக்கு நோக்கிய பயணத்துல போய் கொண்டிருக்கும். இப்ப ஸ்டாலினை வீழ்த்தி விட்டு எடப்பாடி பழனிசாமி அமர்த்த முடியாது. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டு ஸ்டாலின் அமர்த்த முடியாது. 2 பேரையும் அகற்றணும், 2 பேரையும் ஓரங்கட்டணும். மறுபடியும் அவங்களே தான் யாரோ ஒருத்தர் வந்து நிப்பாங்க. ஆமா தானே? இப்ப நீங்க பண்ற வேலை, நீங்க முன்னெடுக்கிற அரசியலால நான் மறுபடியும் அதுதான் நடக்க போகுது. 2026 திமுக அதிமுக 2 பேரும் கட்சியை நாங்க வீழ்த்துவோம், நாங்க நம்புறோம். வீழ்த்துவதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கோம். அதுல வந்து எங்களுக்கு 2 கட்சி ஒண்ணுதாங்க. அதிமுக திமுக 2 கட்சி ஒண்ணுதான். இல்ல அதிமுகவோட ஆட்சி காலத்துல வந்து அப்பொழுக்கற்ற செயல்பாடுகள் இருந்துச்சு, அமைச்சர் பெருமக்கள்லாம் நேர்மையா இருந்தாங்க, உண்மையா இருந்தாங்க, லஞ்சம் வாங்கல, கமிஷன் வாங்கல, அவங்க ஊழல் செய்யல, கொள்ளையடிக்கல, இங்க கனிம வளத்தை சுரண்டல, மலையை வந்து குடையல, மணலை கொள்ளையடிக்கல, நீர்வளத்தை சுரண்டல அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கோமா? 2 ஆட்சி ஒண்ணுதான் சொல்றோம். அதிமுக திமுக ஒண்ணுதானே.